பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 12 அதிகாரம் 17 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். இதுதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இந்த நாட்களில் பாருங்க, ஒருவன் தீமை செய்கிறான், நமக்கு தீமை செய்கிறான்னா அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் போய் அவனுக்கு தீமை செய்யாதபடிக்கு நம்ம பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். சோ தீமைக்கு தீமை செய்யாதீங்க, நல்ல பிள்ளைகளாய் உங்களை யோக்கியமாய் காண்பித்துக் கொள்ளுங்க. தீமைக்கு கர்த்தர் பதில் செய்வார். அதை தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா, பழிவாங்குதல் எனக்குரியது, நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால தீமை செய்கிறவர்களுக்கு நான் பழி வாங்கணும், நான் தீமை செய்யணும், நான் போய் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நடக்க வேணாம். அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக யோக்கியமாய் நடந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள், இவங்க நிச்சயமாகவே நன்மையானது செய்வாங்க. நம்ம தான் தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு அநீதியா இருக்கிறவர்கள், தீமையா இருக்கிறவர்கள் நினைக்கத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, தீமைக்கு தீமை செய்யாம அவங்க முன்னாடி யோக்கியமாய் நடந்து கொள்ள பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் அழகாய் பவுல் 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்துல சொல்லுகிறாரு, 21 வசனத்துல, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, நீங்க மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்க. சோ மனுஷ முன்பதாகவும் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? யோக்கியமா இருக்க வேண்டும். நம்ம ஒரு சில நேரங்களில் கடவுளுக்கு உண்மையா இருந்தா போதும், கர்த்தர் பாக்குறாரு, இயேசு பாக்குறாரு, அவருக்காக வாழ்ந்தா போதும். ஆண்டவரே அப்பா நீர் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவரிடத்துல போய் உட்கார்ந்து அவருக்கு யோக்கியமா நடந்துக்கிறது, அவருக்கு தகுந்தாற் போல காணிக்கைகளை கொடுக்கறது, இந்த காரியத்தை நம்ம தேவனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பதாகவும் நம்ம யோக்கியமா நடக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த காரியத்தை குறித்து நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஒருவனும் நீங்க உங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு, அதாவது தர்ம பணங்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு அதிலையும் எச்சரிக்கையா இருந்து யோக்கியமாய் நடந்து கொள்ளுங்கள். இவ்விதமாய் அந்த வசனத்துல இவ்விதமாய் பவுல் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் தாமே உங்களோடு பேசுகிறார். வேலை ஸ்தலத்துக்கு போறீங்க, உண்மையாகவே உங்களுக்கு எதிரான தீமையானவர்கள் தீமையான காரியத்தை செய்ய காத்திருப்பாங்க. ஆனா அவங்க முன்னாடி போய் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் புறஜாதிகளை போல நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க கிறிஸ்தவர்கள், நீங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க, நீங்க கிறிஸ்துவ சுமந்தவர்கள், நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க முன்னாடி யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும். எஜமான எப்படியெல்லாம் என்னெல்லாம் வேலை கொடுத்திருந்தாரோ, என்ன செய்ய சொல்லியிருந்தாலோ அதை யோக்கியமாய் செய்ய நம்ம பார்ப்போம். ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். முயற்சி பண்ணுவோம். நம்மளால முடியலனாலும் அதை முயற்சி பண்ணுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஏன்னா வசனத்துல நம்ம வாசிச்சோம், மனுஷருக்கு முன்பதாக அந்த மனுஷர்கள் எல்லாம் நம்மளை பாக்குறாங்க. இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க ஆலயத்துக்கு போறாங்க, இவங்க தேவன் இவங்களை இப்படி நடத்துறாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்ப அந்த கண்ணோட்டத்தோட தான் நம்மளை பார்ப்பாங்க. கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான், அந்த கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு முத்திரை நம்ம மேல எப்ப பட்டுடுச்சோ அதோட அவ்வளவுதான். அவங்க இயேசுவை தான் முதல்ல பார்ப்பாங்க. இவங்க இயேசுன்னு போடுறாங்க, இப்படி அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. ஆகையால நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் சகித்தது போல நீங்களும் பாடுகளை எல்லாவற்றிலும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க வாய் மூடி அமைதியுள்ள பிள்ளைகளாய் அது எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க நன்மை செய்யுங்க. இல்ல நன்மை செய்யலன்னா கூட பரவாயில்ல, நீங்க தயவு செய்து நீங்க அநியாயமான காரியத்தை எதுவும் செய்யாதபடிக்கு அவங்க முன்னாடி பெர்ஃபெக்ட்டா யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள் என்று பவுல் விதமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைய தேவன் காலை வேளையில் உங்களிடத்துல ஆலோசனை கொடுக்கிறார். வேலை ஸ்தலத்துல நீங்கள் சாட்சியா வாழ வேண்டும். வேலை ஸ்தலத்துல யோக்கியமாய் நடந்து கொள்ளுங்க. பண காரியத்துல கவனமா இருங்க. அந்த பணத்தை கொடுத்து அனுப்பும் போது அந்த மீதி பணமாகட்டும், மற்ற காரியமாகட்டும், அது நீங்க கொண்டு போற பணமாகட்டும், அதை கொண்டு வர்றதாகட்டும், எல்லாவற்றிலையும் நீங்க யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உங்களை நம்பி ஒரு பொருளை கொடுத்தா, உங்களை நம்பி ஒரு பணத்தை கொடுத்தா, உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை யோக்கியமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. விசேஷமா கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து உங்களில் பிரகாசிப்பார். அதை மறந்துடாதீங்க. அதை தான் ரோமர்ல ரொம்ப திட்டமாய் தெளிவாய் அவர் விதமாய் சொல்லுகிறார். நீங்க முடிந்த அளவுக்கு தீமை செய்யாதபடிக்கு எல்லா மனுஷருக்கு முன்பதாக ஒழுங்காய் வாழ்ந்து காட்டுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேகரை நம்ம பார்க்கிறோம். தானியேலை குறித்து வாசிக்கிறோம். அந்த நாட்களில தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த சேதமும் வராம அந்த ராஜாங்களுக்கு முன்பதாக அவர் யோக்கியமாய் நடந்து கொண்டார். எல்லா ராஜாக்கு முன்பதாக அவர் கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அவர் ஞானத்தையும் அவர் ஆச்சரியமான முறையில் அவர் உயர்த்தப்பட்டார். அதே மாதிரி யோசேப்புடைய காரியத்தையும் நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். தேவன் அந்த பிள்ளைகளோடு கூட எல்லாம் இருந்தார். அவர்கள் யோக்கியமாய் நடந்து கொண்டார்கள். அந்த புறஜாதியாகிய தேசத்திலையும் பார்வோன் இடத்திலையும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இங்கே பாபிலோன் ராஜா மத்தியிலையும் இவர்கள் நடந்து கொண்டார்கள். சோ புறஜாதிக்கு மத்தியில நம்முடைய தேவதாசர்கள் யோக்கியம்
யோக்கியமா நடந்து கொண்டார்கள். நீங்களும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற எல்லா இடங்களிலும், வேலை ஸ்தலம், படிக்கிற இடம், இல்லைன்னா உறவு முறைகள், எங்கெல்லாம் போறீங்களோ அங்க யோக்கியமாய் நடந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவ பேரை காப்பாற்றுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்துல இந்த காலை வேளையில் நீர் பேசின வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை எங்க வச்சீங்களோ அந்த இடத்துல நாங்க யோக்கியமாய், எங்களை சுற்றி எங்களை மனுஷர் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மனுஷருக்கு முன்பதாக நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் யோக்கியமாய் நடந்து கொள்ள கிருபை தாங்க. விசேஷமா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பண காரியத்துல நாங்கள் சாட்சியால் வாழ வேண்டும், யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன காரியமோ அதை ஒப்புவிக்கிறதுல கவனமுள்ள பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் வழிநடத்தும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அப்பேற்பட்டவர்களுக்கு எல்லா வியாதி பலவீனம் இயேசு நாமத்துல நீங்கி போகட்டும். பூரண சுகமும் ஆரோக்கியம் சரித்து நிரப்பட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்துல ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.